பாகற்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 வரமிளகாய், 1 கப் அளவு பாகற்காய் வத்தல் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமா சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை. இது நல்லா வதங்கினதும் நான் ஒரு பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கு போடுறேன். ஒரு 2 தக்காளியோ 1 பாதியமாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு பாகற்காயில் எப்படி உப்பு இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குழம்புல சேர்த்துக்கோங்க. புளி கரைசல், தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு வத்தக்குழம்பு பொடியை சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதான், பாகற்காய் வத்தக்குழம்பு ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.